ஒரு நல்ல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இறைவன் இருக்கிறான் நீங்க எல்லாம் சொன்னோம் சரி, திடீர்னு அல்லாஹ் கொண்டு அதை எப்படி ஃபிட் பண்ணீங்கன்றது என்னது அவருடைய கேள்வி. விளங்கிட்டா? சொன்ன எல்லா தியரி நல்லா தான் இருந்துச்சு, அல்லான்னு கொண்டு அங்க என்ன செஞ்சீங்க ஃபிட் பண்ணீங்க அப்படின்றது அவருடைய கேள்வி. உண்மையிலே ஒரு அழகான கேள்வி. இது நான் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறேன். அதாவது இறைவன் ஒருவன் இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று உண்மையிலே எல்லா மனிதர்களுடைய சிந்தனையும் சொல்லுமோ அந்த இலக்கணத்துக்கு பேர் தான் அல்லாஹ் என்று. விளங்கிட்டா? இந்த இலக்கணம் இல்லாத ஒன்றுக்கு நம்ம அல்லாஹ் என்ன செய்யல சொல்லல. இந்த இதுக்கு நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நிச்சயமாக இறைவன் என்று சொல்றது மனிதன் கடைசியா வைக்கிற இடம். இறைவன் என்று சொல்றது என்ன? அவனை படைச்சவன் யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது என்று சொல்ற இடம் தான் இறைவன் என்றது. இல்ல அவனை படைச்சவன் இருக்கணுமே மனசு சொல்லுதான் அந்த நிறுத்தினாதீங்க. படைச்சவன் இல்லாதவன் தான் இறைவன். கேள்விக்கு பதில் என்ன? படைச்சவன் இல்லாதவன் தான் இறைவன். இந்த இலக்கணத்தையாவது யாராவது சரியா கொடுத்தீங்கன்னாட்டா இல்ல. ஒரு இறைவனை வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவனுக்கு தாய் தந்தை இருக்கிறதா சொல்றாங்க. இவர் தான் கடவுள் என்று சொல்லிட்டு அவருக்கு என்ன தாய் தந்தை இருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த இந்த அடையாள பேர் இருக்குதானே, இதுக்கு அவங்க அல்லாஹ்னு சொல்லிக்கல. எதுக்கு? எந்த இறைவனுக்கு தாய் தந்தை இருக்குன்னு அவங்க சொல்றாங்களோ அவங்க அதுக்கு அல்லாஹ்னு சொன்னாங்களா? சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், அதுக்கு நாங்களும் சொல்ல மாட்டோம் அல்லாஹ்னு. புரிஞ்சுக்கங்க, நம்ம யாருடைய நம்பிக்கைக்கும் அல்லாஹ்னு பேர் வைக்கல. நம்ம யாருடைய நம்பிக்கைக்கும் அல்லாஹ்னு பேர் வைக்கல. இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இடம். இப்ப இறைவனுக்கு தாயும் தந்தையும் இருக்கிறாங்கன்னு சொல்றவர்கள் அதுக்கு அல்லாஹ்னு சொல்லல. அவங்களும் நாங்களும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். நாங்களும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். எங்க இறைவனுக்கு தாயும் தந்தை இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க நம்ம அல்லாஹ்னு பேர் வைக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ்னு என்ன செய்யறோம்? பேர் வைக்கிறோம். உண்டு. இரண்டாவது, எந்த இறைவனுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கணும், அந்த இறைவன் தேவையுள்ளவனா இருக்கப்படாது. படைப்புகளின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, படைப்புடைய உணவையோ படைப்புடைய ஒரு பெண்ணையோ தேவையுடையவனா இருக்கக்கூடாது. கடவுளுக்கு மனைவி இருக்குது அப்படி என்று சொல்லிட்டாங்கன்னா அங்க கடவுள் அந்த இடமே என்ன செஞ்சிருது, போயிருது. அந்த கடவுள் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணம் அதுல இருந்து போயிடும். கடவுளுக்கு மனைவி இருந்து கடவுளுக்கு தாய் தந்தை, கடவுள்டா பெண்ணா? கடவுள்டா எம் எல்லோரையும் படைத்தவன், அவன் படைக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. இதுதான். எம் எல்லோருடைய தேவைகளை அவன்கிட்ட கேட்க முடியுமா இருக்கணும், அவன் எங்கள்கிட்ட கேட்கிறவனா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த இரண்டாவது இலக்கணம் என்ன செய்து போகுது. இவர்கள்லாம் கடவுளுக்கு மனைவியும் பிள்ளை மிக்கிறன்னு சொல்றாங்களோ அவங்க அதுக்கு அல்லாஹ்னு சொல்லல. அவர்கள் அல்லாஹ்னு சொல்லல. நாங்களும் சொல்றோம் சொல்லக்கூடாது. நாங்களும் சொல்றோம் அவங்களுக்கு அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. எந்த கடவுளுக்கு நீங்க அல்லாஹ்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தாய் தந்தை இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, பிள்ளை இருக்கக்கூடாது. எங்களின் பக்கம் அவருக்கு தேவையும் இருக்கக்கூடாது. எங்களின் பக்கம் தேவை இருக்கக்கூடாது. இதுக்கு தான் நம்ம அல்லாஹ்னு சொல்றோம், சொல்றோம். அடுத்தது பாருங்க, எப்படிப்பட்ட இறைவனுக்கு நம்ம அல்லாஹ்னு சொல்றோம். உதாரணம், கடவுளை பொறுத்த வரைக்கும்